ருத்திகாவுக்கு முடி அதிகமா வளர்ந்துடுச்சிங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நியூவா ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க பாப்பாவை. நான் வந்து எப்பவுமே என் ஃப்ரெண்ட் தான் ஹேர் கட் பண்ணிப்பேன். அவர் சூப்பரா ஹேர் கட் பண்ணி விடுவாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ருத்திகாவுக்குமே அவர் தான் ஹேர் கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ரீதாவுக்கும் இன்னைக்கு ப்ரௌனி செய்யற வேலை அதனால ரீதா வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்துட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவை நான் மட்டும் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். பாப்பா வந்து தனியா உட்காந்து ஹேர் கட் பண்ணிக்கவே மாட்டா. அப்பா நீ வாப்பான்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கா. சரி ஓகே, கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாப்பாவுக்கு ஹேர் ஸ்டைல் மாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த லுக்ல பாப்பா எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு சாமி அப்பா இங்க தான் பாருங்க அப்படி சொன்னா அப்படி பாப்பா கேட்கவே இல்லை. இங்கே நிலுப்பா பக்கத்துல நிலுப்பா அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்காங்க. பாப்பாவோட பழைய லுக் நல்லா இருந்துச்சு, இப்போ இந்த ஹேர் ஸ்டைல இந்த லுக் நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சூப்பரா ஹேர் லுக் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னோட ஃப்ரெண்டோட ஷாப்பை கான்டாக்ட் பண்ணலாங்க. அவரோட கான்டாக்ட் டீடைல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஹேர் கட் பண்ணும்போது உங்க வீட்டு குழந்தைங்க அடம் பிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஹேர் லுக்ல பாப்பா வந்து நியூ காஸ்டியூம்லயே வந்துட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, பை.